கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே இந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களுக்காகவும் நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 20ஆம் சங்கீதம் 4-5 ஆகிய வசனங்கள். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே இந்த அதிகாலை வேளையிலே தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாய் கர்த்தர் நாம் என்னெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் அறிகிற தேவன். அவர் உமது மன விருப்பத்தின்படி என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இந்த அதிகாலை வேளையிலே நாம் என்ன யோசித்து கொண்டிருக்கிறோம், அந்த காரியங்களை உமக்கு தந்தருளி என்று நாம் பார்க்கிறோம். அதிகாலை வேளையிலே நாம் அவரை நோக்கி நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய பாதவிலே நாம் காத்திருக்கிறோம். இந்த நாளிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய பாதவிலே நம்மை அர்ப்பணித்து நாம் கேட்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் எதை கேட்டாலும் அதை தருகிற தேவன். ஆனால் சில காரியங்கள் தாமதமாகிறது, சில காரியங்கள் உடனே கிடைக்கிறது. உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. நாம் என்ன யோசித்து கொண்டிருக்கிறோம்? பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே உள்ளத்துக்குள்ளே நாம் எதை யோசித்து கொண்டிருக்கிறோம்? சிந்தனையிலே நாம் எதை யோசித்து கொண்டிருக்கிறோம்? அந்த காரியங்களை நிறைவேற்றுவாராக என்று பக்தன் இப்படியா ஜெபிக்கிறார். தாவீது ராஜானுடைய ஜெபம், நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து. ஹல்லேலூயா. உள்ளத்துக்குள்ளே அநேக பாரங்களை வைத்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தேவன் நம்முடைய உள்ளத்தில் உள்ள எல்லா பாரத்தையும் அவர் கேட்டு நமக்கு விடுதலை செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து என்று நாம் பார்க்கிறோம். உள்ளத்தில் உள்ள எல்லா காரியங்களிலும் நாம் என்னெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறோமோ அந்த எல்லா காரியங்களிலும் அவர் நிறைவேற்றும் போது நம்முடைய பாவ காரியங்களாக இருக்கட்டும், நம்முடைய அக்கிரம காரியங்களாக இருக்கட்டும், அந்த எல்லா காரியங்களும் மன்னித்து நம்மை விடுதலை செய்து நம்மை மீட்டெடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது. எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. தாவீது ராஜா ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய பாதபடியிலே காத்திருந்து ஜெபித்து எல்லா காரியங்களிலும் தொடங்கி வெற்றியோடு திரும்பி வருவார். சத்துருக்களை ஜெயித்து வருவார். அவர் உணர்ந்து சொல்கிறார், நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து. நம்முடைய தேவன் விடுதலை செய்கிற தேவன். எந்தெந்த காரியத்திலே இந்த அதிகாலை வேளையிலே விடுதலை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே இந்த நாளிலே நமக்கு விடுதலை தர போகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து. ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட்டால் மாத்திரம்தான் அவனாலே ஒரு சந்தோஷமா இருக்க முடியும். சில காரியங்கள் உள்ளே வைத்து வெளிப்படையாக சந்தோஷமா சிரிப்பார்கள், ஆனால் உள்ளத்திலேயோ துக்கங்கள் நிறைந்திருக்கும், உள்ளத்திலேயோ வேதனை நிறைந்திருக்கும், உள்ளத்திலேயோ அநேக சோர்வு காணப்படும். ஆனால் தேவனாய் கர்த்தரிடத்தில் அதிகாலை வேளையிலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய பாதபடியிலே எல்லா காரியங்களும் நாம் சொல்லும்போது அவர் நமக்கு விடுதலை செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த விடுதலை பெற்ற ஜனங்கள் தான் மகிழ்ச்சியோட, சமாதானத்தோட, சந்தோஷத்தோட இருக்க முடியும். ஹல்லேலூயா. தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜா உலக இரட்சகரா வெளிப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய சாபங்களை சிலுவையில சுமந்தார். நமக்கு விடுதலை பெற்று தரவே தேவகுமாரனா வெளிப்பட்டார். இன்றும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் தேவனுடைய நாமத்திலே நாங்கள் கொடியேற்றுவோம். ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் கொடியேற்ற போகிறோம். ஹல்லேலூயா. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையிலே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே எந்த காரியமா இருந்தாலும் நாம் அவருடைய பாதபடியில் அர்ப்பணித்து நம்மை நாம் தாழ்த்தி நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் அர்ப்பணித்து கேட்போம். அவர் நமக்கு விடுதலை செய்து நம்மை மகிழ்ச்சியோட, ஆனந்தத்தோட நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆம் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே எந்த காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ
அந்த காரியங்களிலே நமக்கு விடுதலை தர போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாள்தோறும் புது கிருபையினால நிரப்பி எங்களை மீட்டெடுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக ஜீவ பலியானிகளே, உம்மை நாங்கள் இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் நினைவுகிறோம். தேவகுமாரன் வெளிப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சதா காலங்களிலும் எங்களோட தங்கியிருக்க வந்த பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் எங்களை தந்து பாதுகாக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அப்பா அழைத்து போற கிருபை தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே அழைத்து போக முடியல, அநேக சூழ்நிலையிலே அப்பா அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்காங்க. எங்க எல்லாருடைய சூழ்நிலையும் நீங்க மாற்ற வேண்டும். விசேஷமா இப்பொழுதும் உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். விசேஷமாக அவங்க எந்த சூழ்நிலையும் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள என்ன காரியம் இருக்கோ, அவங்க சிந்தனையில என்ன யோசித்து கொண்டிருக்காங்களோ, அந்த எல்லா காரியமும் உம்முடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக நீங்க எங்களுக்கு இந்த நாளிலே விடுதலை தர வேண்டும். அப்பா, இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் விடுதலை உள்ள ஜனமாக வாழ வேண்டும். இப்பொழுதும் அப்பா அந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நீங்க விடுதலை தர வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் என்று சொன்னீங்க. உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விடுதலை தர வேண்டும் ராஜா. அப்பா, விசேஷமாக இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அநேக ஆத்துமாக்கள் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அப்பா, விசேஷமாக இந்த நாளிலே எங்களுக்கு நீங்க விடுதலை தர வேண்டும் ராஜா. இப்பொழுதும் உங்க மகனோடு இணைந்து யாரெல்லாம் என்னென்ன காரியத்தை ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா தேவையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். அப்பா, இந்த நாளிலே அழைத்து போற கிருபை தாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக உங்க சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களுடைய எல்லா தேவைகளையும் அப்பா நீங்க சந்திக்கிறீங்க. அந்த கிருபைக்கா நன்றி. இந்த நாளிலும் எங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க ராஜா. எங்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாக இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். விசேஷமாக அப்பா கற்பத்தின் கணிக்கா யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அப்பா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த பூமியிலே பழுகி பெருங்கள் என்று சொன்னீங்க ராஜா. விசேஷமாக அப்பா நீங்க மனம் இறங்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் விசேஷமாக அப்பா அதிகாலை வேளையில ஜெபித்து கொண்டிருக்காங்க. அப்பா அவங்களுடைய ஜெபத்தை எல்லாம் அப்பா நீங்க கேட்டு அப்பா கற்பத்தின் கனியை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அப்பா திருமண காரியங்களுக்காக யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அப்பா அந்த குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்புடுகிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொன்னீங்க. அப்பா விசேஷமா எந்தெந்த குடும்பத்துல ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாசல் அப்பா பரலோகத்துல திறங்க ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ள அப்பா நீங்க மனமிறங்க வேண்டும். அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி அப்பா நீங்க எல்லா காரியத்தையும் நீங்க நேர்த்தியா நடத்த வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எந்த குடும்பத்திலே அப்பா பிரிந்த சூழ்நிலையிலிருந்து அப்பா அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் அப்பா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மறுபடியும் இணைக்கப்படும் ராஜா. அந்த குடும்பம் முழுவதும் மறுபடியும் அப்பா எந்த இடத்துல பிரிவினை காணப்படுகிறதோ அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடியும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இணைக்கப்படும் ராஜா. விசேஷமா எந்த இடத்துல அன்பு கூறாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து மறுபடியும் அப்பா உம்முடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய அந்த குடும்பங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா அந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய கிருபையினால நீங்க நிரப்ப வேண்டும் ராஜா. உம்முடைய மகிமையினால அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுங்க ராஜா. விசேஷமா அந்த அதிகாலை வேளையிலே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுங்க ராஜா. விசேஷமா அந்த அதிகாலை வேளையிலே அப்பா அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. பரிசுத்தாவினால நிரப்புங்க ராஜா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. அப்பா உம்முடைய அன்பினாலே ஒவ்வொரு குடும்பமும் நிரப்பப்படும் ராஜா. எந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்பா சமாதானத்தின் தேவன் நீங்க இறங்கி வர வேண்டும் ராஜா. அந்த வீட்டுக்குள்ள அப்பா சமாதானத்தினால நீங்க நிரப்ப வேண்டும் ராஜா. விசேஷமா ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க ராஜா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன வசனத்தின்படி இப்பொழுது உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டுங்களோ அப்பா அவங்க மேல அக்னியை போடுங்க ராஜா. பரிசுத்த அக்னினாலே அப்பா ஒவ்வொரு பிள்ளைல மூடுங்க ராஜா. அப்பா அவங்களுக்கு விரோதமா கிரியை செய்ற எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் எரிக்கப்படும் ராஜா. அப்பா இன்னும் ஆவியில வளர முடியாதபடி அப்பா எந்த குடும்பத்துல எந்த கிரியை போராடி கொண்டுக்கோ அந்த எல்லா போராடி எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அப்பா எரிக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம் எரிக்கப்படும் ராஜா. லீபா தூராபோ ஷாந்தா ராபா தூரி தீபா கபா தூராபாலா ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் அப்பா கண்ணின் மணியை போல நீங்க பாதுகாத்துங்க. விசேஷமா சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா.
ராஜா. விசேஷமா உம்முடைய ஆணிப்பா இந்த கரங்களுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. யாரெல்லாம் பலவீனத்திலும் மத்தியிலும் ஜெபித்துக் கொண்டிருந்தாலோ அவங்கள எல்லா பலவீனமும் என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா நீங்க நீக்கி போடுங்க ராஜா. உம்முடைய கரத்தினாலே அப்பா அந்த குடும்பத்துக்கு சுகம் தாங்க. எந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஜெபித்துக் கொண்டிருந்தாலோ அந்த வீட்டுக்குள்ள அப்பா உம்முடைய ஆணிப்பா இந்த கரங்களை நீட்டுங்க ராஜா. அந்த வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் எப்பொழுது நிரப்பப்படும் ராஜா. அப்பா பிரிந்த குடும்பம் எல்லாம் இணைக்கப்படட்டும். எந்த வீட்டுல பிரச்சனையோடு ஜெபித்துக் கொண்டிருந்தாங்களோ அந்த வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். எந்த வீட்டுல தரித்திரம் இருக்கிறதோ அந்த எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை அந்த குடும்பத்தை விட்டு பாதாளத்துக்கு போட்டும் என்று கட்டளையிடுகிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா அந்த வீட்டுல எல்லா பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துல ஒப்பிடுகிறோம். அப்பா பகலிலே அப்பா மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துடுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களுடைய எல்லா தேவையும் சந்திங்க ராஜா. விசேஷமா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் அப்பா இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க நிரப்புங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துங்க. உம்முடைய பாதவில எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதவிலே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதவிலே எங்களை சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.